இவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. கரூர்ல மட்டும் கிடையாது, இவனுக்கு எங்கேயுமே பிரேக் த ரூல்ஸ் தான். நேத்து ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பொது நிகழ்வு. அதை அரசு நடத்துது. அரசு நடத்துவதால அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க புகைப்படத்தை போடுறாங்க. அதிமுக ஆட்சியா இருந்தா அதிமுக புகைப்படம் இருக்கும், திமுக ஆட்சியா இருந்தா திமுக புகைப்படம் இருக்கும். நியாயப்படி அங்க ஒரு பொதுவான அடையாளம் இருக்கணும். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் அவங்கவங்க புகைப்படத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அங்க போய் ஸ்டாலின் புகைப்படம் மட்டும் இருக்கு, ஏன் தாவேகா கொடியை காட்டக்கூடாதா? நீ தாவேகா கொடியை காட்டுவ, ஒருத்தன் அதிமுக கொடியை காட்டுவான், ஒருத்தன் வந்து திமுக கொடியை காட்டுவான், ஒருத்தன் பாஜக கொடியை காட்டுவான், ஒருத்தன் வந்து ஆர்எஸ்எஸ் கொடியை காட்டுவான், இன்னொருத்தன் வந்து பாமக கொடியை காட்டுவான். இப்படியே காட்டி காட்டி அது கட்சி கூட்டமா இல்ல ஜல்லிக்கட்டு போட்டியா? அங்க போய் இதுக்கு பேர் என்ன? ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு அறிவு இருக்கணும், ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். இது ஜல்லிக்கட்டு காலம். எங்க கொடியை காட்டணும்? விஜயனுடைய கூட்டத்தில் கொடியை காட்டலாம், பனையூர்ல போய் கொடியை காட்டலாம். விஜயனுடைய பொதுக்கூட்டத்தில் கொடியை காட்டாம பொதுக்கூட்டம் போடவும் மாட்டாரு. பொதுக்கூட்டம் போடாலும் 10 நிமிஷம் கலைஞ்சு போயிடுவாரு. அங்க போய் நீ கொடியை காட்டு. அது கொடியா இல்ல கோமணமாடா? எந்த இடத்தையும் கழட்டி காட்டுறதுக்கு உள்ளூர்ல இருந்துகிட்டு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? மாட்டுக்கு பரிசு இல்லை. இந்த மாட்டிற்கு கேள்விக்குறி மாட்டுக்கு பரிசு இல்லை. கேள்விக்குறி மாட்டுக்கு பரிசு இல்லை.